எம்பெருமான் வந்ததே ஒரு ஆச்சரியமான சரித்திரம். பிரகலாதனை அந்த ஊர் விசாகப்பட்டினம், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் சிம்மாச்சலம். அங்கிருந்து மேல மலை முகட்டிலேருந்து, விசாகப்பட்டினத்து பக்கத்துல ஒரு மலை இருக்கும் பார்த்துருப்பீள், அந்த மலை முகட்டிலேருந்து ஹிரண்யகசிபு பிடிச்சி தள்ளி விட்டானாம். அப்ப பிரகலாதன் என்ன செய்வதுன்னு தெரியாமல் அங்கிருந்து உருண்டு ஓடி வருகிறார். பகவானுக்கு ஆசை, இவனை கண்டிப்பா நாம ரட்சித்தாக வேண்டும். குழந்தை கேட்கவே மாட்டான், நாம தான் போய் ரட்சிக்க வேணும். அவர் வேகமா கீழே இறங்குறார். இடுப்புல முடிஞ்சுட்டு இருக்கார், வேட்டி நன்னா கட்டின்னு இருக்கார். கச்ச மாட்டம் இல்ல வேட்டி, இந்த பிரம்மச்சாரி கட்டு, இப்படி பெருமை கட்டிக்கிறாலும் இல்லையா, கச்சம் இல்லாமல் அதை போல பிரம்மச்சாரி கட்டு. அது இறங்குற வேகத்தில் இந்த பக்த பிரகலாதனை ரட்சிச்சுடனும் வேகமா வந்ததிலே இடுப்புல கட்டின்னு இருக்கிற வேட்டி நழுவிடுத்து. அது இன்னும் அழகு. நமக்கு நழுவினா தான் நல்லா இருக்காது, அவருக்கு நழுவினா ரொம்ப நல்லா இருக்கும். நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயம் நஞ்சியர்க்கு ஒரு மகாஜ பெரிய சன்னியாசி, அவர் ராமானுஜருக்கு நேர் வழித்தோன்றல், எம்பார் பட்டர் நஞ்சியர். அவர் தெர சாத்தின விற்பாடு, திருமஞ்சனம் எடுத்து தெர போட்டு அர்ச்சக சுவாமி உள்ள இருக்கிற அந்த இடுப்பு வஸ்திரத்தை களைஞ்சு வேற வஸ்திரம் மாத்தணுமோ இல்லையோ, அதுக்காக மாத்தின்னு இருக்கா. இவர் மெதுவா திரைய திறந்து எட்டி எட்டி பார்த்தாராம். அவன் இதெல்லாம் செய்யலாமா, நாங்களே பண்ண மாட்டோம், நீ இவ்வளவு பெரிய ஆச்சாரியனாச்சு என்னால் இல்லை. யசோத தாம்பால கட்டி வச்சா அப்ப தழும்பு விழுந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த கண்ணன் தான் இங்க ரங்கநாத பெருமாளா இருக்காருன்னு எங்க ஆழ்வார் பாசுரம் பாடிவிட்டார். அதனால ஒருவேளை அந்த பரியட்டத்தை வஸ்திரத்தை நீக்கிறச்சே அந்த தழும்பு தெரியறதோன்னு பாக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த தழும்பை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்களா அப்படின்னா, ஆசிரித்தர்கள் கையால அடிபடவும் தயங்காத வள்ளல்னு நான் புரிஞ்சுப்பேன். அதை தெரிஞ்சுட்டா தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையோ. அவருக்கு அவருடைய அறையில இருக்கிற தழும்பை பார்த்தா, ஓ இந்த சுவாமி பராத்பரன் மட்டும் இல்லை பரபிரம்மம் மட்டும் நினைச்சு விலக வேண்டாம், எங்களுக்காக அடிப்பட்டவர், எங்களுக்காக சொல்லப்பட்டவர் வருவார் அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு தன்மை பாவம். அது உண்மை. ஆமா, அன்னைக்கு கண்ணன் நன்னா கட்டுப்பட்டார். அந்த கண்ணன் தான் இன்னைக்கு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அடியரங்கன் என் அமுதனை கண்டகங்கள் மத்தொன்னனை காணா என் அவர் தான் சயனித்து கொண்டிருக்கிறார்னு பூர்ணமா நம்புறார். அதைத்தான் அத்தியவசாயம்னு சொல்லுவா, உறுதின்னு சொல்லுவார்கள். அப்ப நேரம் அந்த நம்பிக்கை இருந்துதான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கா. அவர்களுக்கு நிறைய சேவை சாதிச்சிருக்கார், நமக்கு அவர்கள் மூலம் சேவை சாதிக்கிறார்னு வைத்துக் கொள்ள வேண்டியதுதான்.